தாத்தாவுடன் ஒரு விருந்து. கதை தீவிற்காக கதை சொல்வது உங்கள் அபி. ஒரு நாள் சாயந்தரம் குரு தாத்தா கிட்ட போய், தாத்தா, நாளைக்கு நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தோன்னையும் நானும் நீங்களும் ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்னு தாத்தா கிட்ட குரு சொன்னான். தாத்தா குரு கிட்ட, கண்ணா, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுடா, என் கையெல்லாம் நடுங்குது, நீ என்னை கூட்டிட்டு போனா உனக்கு ரொம்ப கஷ்டம்டா கண்ணா, நீ மட்டும் போயிட்டு வாடா, சரியா? தாத்தா, அதெல்லாம் முடியாது, நானும் நீங்களும் நாளைக்கு சாயந்தரம் கட்டாயமா ரெஸ்டாரண்ட் போறோம் அப்படின்னு குரு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டாரு. அடுத்த நாள் சாயந்தரம் குரு ஆஃபீஸ்லேருந்து 6 மணிக்கு வந்தான். தாத்தா அவருக்கு சூட் ஆகிற பெஸ்ட் ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. தாத்தாவும் குருவும் காரில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க. அங்கே குரு தாத்தாவுக்கு என்ன டிஷ் பிடிக்குமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணான். 2 பேரும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. தாத்தாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, அதனால் சாப்பிட்றப்ப சாப்பாடெல்லாம் தன்னோட ட்ரெஸ் மேலே சிந்திடுச்சு. அங்கே சுற்றி உட்காந்துட்டு இருந்த மற்றவங்க எல்லாரும், என்னடா இது, இவர் இப்படி சாப்பிட்றாரு, சே, பார்க்கறக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்குது அப்படின்னு பேசிட்டாங்க. ஆனால் குரு அதை எதையுமே பொருட்படுத்த கிடையாது. தாத்தா சந்தோஷமாக சாப்பிட்றத ரொம்ப சந்தோஷமாக ரசித்து பார்த்தான். தாத்தா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குரு தாத்தாவை பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் சிந்தினது எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு, தலையை நீட் பண்ணி விட்டு, ஸ்பெக்டக்கிள்ஸை கரெக்டாக போட்டு விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்தான். சுற்றி இருந்த மற்றவங்க எல்லாரும், சே, இவங்கனால எப்படி பப்ளிக்காக இவ்வளவு வயசானவங்களை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பேடாக பிஹேவ் பண்ண முடியுதுன்னு சொன்னாங்க. ஆனால் குரு அதெல்லாம் கண்டுக்கவே கிடையாது. இன்னைக்கு தாத்தாவை நான் சந்தோஷமாக வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு அதே ரொம்ப திருப்தின்னு நினச்சிட்டான். ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் வர்றப்போ ஒரு பெரியவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தவங்கள ஒருத்தர் குருவை கூப்பிட்டு, ஏண்டா தம்பி, நீ ஏதாச்சும் மறந்து விட்டுட்டியாப்பா? இல்லைங்களே ஐயா, நான் எதுவும் மறந்து விட்ட மாதிரி எனக்கு தெரியலீங்களே, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லடாப்பா, நீ எல்லாத்துக்கும், எல்லா மகன்களுக்கும் மகள்களுக்கும் பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் ஒரு நல்ல பாடத்தையும், எங்களை மாதிரி வயசான அப்பாக்களுக்கும் தாத்தாங்களுக்கும் மனசில் ஒரு நம்பிக்கையும் விட்டுட்டு போயிருக்கேப்பா. இதை கேட்ட உடனேயும் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் ரொம்ப சந்தோஷம். தாத்தாவுக்கு குரு மேலே பயங்கர பெருமிதம், அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. இதே போல தானே நம்ம எல்லாம் சின்ன வயசாக இருக்கப்போ, குழந்தைங்களா இருக்கப்போ, நம்ம தாத்தா பாட்டி நம்ம பண்ண சேட்டைகள் எல்லாத்தையும் அவ்வளவு அன்பாக ரசித்தாங்க, எவ்வளவு அன்பாக நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. அது போல தானே அவங்க பெரியவங்கள ஆனால் நம்ம அவங்கள அன்பாக பார்த்துக்கணுமா இல்லையா? இது ஒரு நல்ல கதை இல்லை? நல்லா இருந்துச்சா? பாய்.